இடியாப்பம். சும்மா இருங்கடா, போற ஊர போற இதையே சொல்ல சொல்லி. முதல் வார்த்தையை சொன்னேன், எங்க அடுத்த வார்த்தையை மைக்ல சொல்லு. என்னது? இடியாப்பத்துக்கு அடுத்த வார்த்தை பருத்தி பால், தேங்காய் பால், சங்காப்பம்னு வர. சொல்லு. அது நீயாவே செஞ்சுக்க. செட்டு பறக்குது குத்தாளத்தில் மட்டும் மதிக்குது மத்தாளத்தில் ராஜாத்தி ஒரு முத்து மலர் தேசா அது பட்டு குளிர் ரோசா ஒரு முத்து மலர் தேசா இது பட்டு குளிர் ரோசா நம்ம கட்டு குடிக்கணும் செட்டு பறக்குது குத்தாளத்தில் மட்டும் மதிக்குது மத்தாளத்தில் ராஜாத்தி ஒரு பெண்ணே, ஒரு அருமையான புள்ள. ஓ பெண்ணே, மூத்திர பெஞ்ச் வரப்பா. போப்பா. போயிட்டாங்க. நோ ப்ராப்ளம். கிளம்புப்பா, போயிட்டு வாப்பா. தம்பி அடிக்க இடம்லன்னா சொல்லு. ஏய் வாய் வந்து அடிச்சுடுவா. பேசாண்டு உட்காருப்பா. ஆமா ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ. யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? புருஷன் பேசுறேன். உங்க அப்பா தான் புருஷன் பேசுறது. பேசி பாரு என்ன ஒண்ணு. உங்களுக்கு வரலையா? என்ன நைஸா தரவுற? எனக்கு அப்போ தொட்டாத்தே இடத்துல தண்ணி ஊத்துன மாதிரி. எவன் டான்ஸை தொடுறானோ அவன் மாமியா வச்சிருக்கான்னு அர்த்தம். அவர் ஒத்துக்கிறேன்ட்டார். எனக்கு கிடைக்காது, எவனுக்கும் கிடைக்க கூடாது. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை போய் வரும்போது என்னையும் பாரு இதையும் பாரு ரோட்ல ஆடிக்கிட்டு தெரிய அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல யாரை கேக்குறீங்க? என்ன தானே? ஆமா. ஒரு பொம்பளை நின்று இருக்கும் போது ஆம்பளை தெரியும் உனக்கு கண்ணு தெரியாமல? இல்ல நீ சோத்து வேற எதுங்கிறியா? அதெல்லாம் நான் கேக்குறேன். பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் பேசு. ஏங்க இன்னும் உங்களுக்கு இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கும் போது கட்டி பிடிக்கிறீங்களே, ஏன் முண்டை உனக்குள்ள வெக்கம் சூடு சொன்ன இருக்க? நீ ஆம்பளைங்களா? பொண்டாட்டி போய் கட்டி பிடி, அக்கா தங்கச்சி போய் கட்டி பிடி. உங்களுக்கு என்ன உங்களுக்கே பொத்திக்கிட்டு வருது? சரி நான் அக்கா தங்கச்சியை கூட்டி டான்ஸ் போட சொல்றேன், நீ போ. ஐ ஜாலி. சும்மா இருக்காம இங்க பாருங்க. என்ன நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன கேட்கணும் வந்திருக்கீங்க? கேளுங்க. சொல்றேன். கேட்ட முடிச்சு இடத்த காலி பண்ணுங்க. உங்க என்ன பேரு? எங்க இருந்து வரீங்க? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கேக்குறத கேளுங்க, சொல்லணும்னு சொல்றேன். அட போங்க. மாப்பிள்ள வாயா. என்னையா டப்புல என்ன எந்த மாதிரி பேசுது? சரியில்லைன்னா ஏன்ட்ட தள்ளி விடியா லைன் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். நீ ஒரு கூறு மாறாத. நீங்க என்ன சொல்லணும்னு வரீங்க? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவசரமா ஒரு வேலையா போய்கிட்டு இருந்தேன், தெரியாதனமா உங்க மேல இடிச்சிட்டேன். இருந்தாலும் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல மனசு வரல. நீ ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சதுக்கு நீங்க சாரி கேட்டுதான் மன்னிப்பு கேட்டுதாங்க ஆகணும். எதுக்கு கேட்கணும்? என்ன எதுக்கு ஒரு முன்னப்பின யாருங்கிற பொம்பளை பிள்ளை இடிச்சிட்டு நீ பகவானமா நின்னு பேசுவீங்களா? நான் கேக்குறேன். அவரை வச்சு நல்லா தெரிஞ்சுக்க. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, ஆம்பளை என்ன கோடி கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் சரி, இல்லை அவனே ஒன்னா நம்பர் உலக பணக்காரனா இருந்தாலும் சரி, கடைசியில அந்த ஆம்பளை அங்கேதான் போய் அவன். என்ன ஓமா மண்ண சொன்னல நான், நீ வேற எதுக்கு இருந்தாலும் ஓமாங்கிற. சரி இங்க பாரு, பொம்பளை பிள்ளைக்கு பொறுமை முக்கியம். அச்சம், மடம், ஞானம், பைப்பு, பகிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா அப்படிதானே? ஆமா பேசு. இல்ல நான் கேக்குறேன், நீங்க வந்தல சரியா தாங்க பேசுறீங்க. இல்ல நீங்க வந்தங்க தப்பு தர வேற ஏதாச்சும் மாத்தி பேசுறேன் இல்லல? இல்லம்மா. அப்ப நான் எந்த வாக்குல பேச நீங்க அந்த வாக்குல பேசணும், புரியுதுங்களா? நீங்க இப்படி பேசுறீங்க, அப்ப நானும் உங்களை அப்படி தான் பேசுறேன். எப்படி வேணாலும் பேசி பாப்பமா. இல்லங்க என்ன வேணும் பேசுவியா? நீங்க முன்ன பின்ன யாரும் தெரியாம போனா சிந்திஜா கல்யாணம் ஆகல. என் பேரை சொல்றதுக்கு நீ பெரிய ஆளா வந்துட்டியா? நீ வாட்ல அப்பப்ப தடையை விட்டு கிளப்பி விட்டு போயிடாத. நாங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாம அவதாரம் கட்ட முடியல. மணப்பாறை சங்கத்திலே நான் தான் நாஜுக்கான பப்புன்னு என்னை லொப்ப பயல ஆக்கிறாரு. மாப்பிள நீ மட்டும் என் பேச்ச கேளு, உன்னை என்ன நிலைமைக்கு ஆக்குறேன் தெரியும். நான் மதுரை சங்கத்தில் உட்காந்து பிக்சரே எடுக்கணும். இந்த இருமை வரக்கூடாதடா. இதே மாதிரிதான் எங்க ஊர்ல தண்ணி வேணுமா? இருல ஏற்கனவே காய்ச்சந்து ஊசி போட்டு வந்து ஊசி அவங்களுக்கு ஊசி. நான் உனக்கு தான் ஊசி ஓடுவேன். எனக்கு எதுக்கு ஊசி? மேடம் என்னங்க நீ வந்து இருடா இங்க, நான் யாரையும் இன்ன வரைக்கும் தொட்டதே கிடையாது. இங்க பாரு, இந்த தொட்டு பேசுனா ஒரே அடி கைய விடுறா. மொத இல்லம்மா கைய விடுறா. அட இருத்த அட கைய விடுறா. ரோதா வேணே வேற ஈருளி வந்ததுல இருந்து போடா வாடாங்கற ஒரு பப்புன்னு. ஆமா சும்மா கைய இங்க பாரு. சரி விடு. இவ்வளவு பேசுறியே, ஆம்பளை பெரிய ஆளா பெண்கள் பெரிய ஆளா? இவ்வளவு பேசுறியே பொம்பளை பெரிய ஆளா ஆம்பளை பெரிய ஆளா? ஆமாத்தா. என்னத்தா? ஆண்கள் தான் பெரிய ஆளுங்கறேன் நான். நான் பொம்பளை தான் பெரிய ஆளுங்கறேன். ஆண்கள் தான் பெரிய ஆளு. பொம்பளை தான் ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளை அறிவா பாக்குறியா? கம் ஆன் गाइस. யாருக்கெல்லாம் பப்புனுக்கு சப்போர்ட் பண்றோம் கைய பப்புனு சூப்பர்ரா. யாருக்கெல்லாம் பப்புனுக்கு சப்போர்ட் பண்ணி கைய தூக்குறாங்களோ கையில வெடக்கு இழுத்துக்குறோம். வெடக்கு இழுக்குமா? கைய கீழ போடு பாரு. பார் வேணா ஒரு சாம்பிள் பாக்குறியா? என்னக்கா கொலா போடுவீங்களா தா? இந்த பப்புனு கிட்ட நம்ம தோத்து மணிக்கோட போடுங்க தா.
ஐயோ ஐயோ யாராரு டான்ஸ் பேச்ச கேக்குறீங்களோ வெள்ளி செவ்வாய்க்கு புருஷன்கிட்ட அடி வாங்குவீங்க, பேசாம இருக்கு. ஏய் சும்மா இருப்பா. இருத்தா வர இப்ப சரி விடு, நம்ம பஞ்சாயத்தை ஊர்லயே விட்டுருவோம். இப்ப நான் சொல்றேன், ஆம்பளையே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேணா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாக்குறியா? அண்ணே ஆம்பளைய மட்டும் எனக்கா ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்க. ஆம்பளைய மட்டும் கை தட்டுங்க ப்ரோஸ். பாரு பச்சை மண்ணு மனசுல குடியிருக்காண்டா கார்த்தி. பயில ஊரம் கை தட்டுறாங்க பத்தியா? ஊதாயிரா இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, எங்க உனக்கு சப்போர்ட் பண்றவங்களை கை தட்ட சொல்லு பாப்போம். நன்றி நன்றி. இது என்ன ஒரு தூயனூரா? தூயனூர். நன்றி நன்றி. இந்த தூயனூர் கிராமத்தில் என்னை தோற்கடித்த ஆம்பளை அத்தனை பேத்துக்கு நன்றி. பெண்கள் இந்த பிள்ளை சொன்னோன்னே எவ்வளவு பேர் கை தட்டினாங்க. ஏன் எங்க ஆண்கள் வர்க்கம் கை தட்டல? ஏன் தட்டல? எல்லாம் காரணம் இருக்குது. என்ன காரணம்? கட்டிங் போட்டு கவட்டைக்குள்ள கையை வச்சுட்டு உட்காந்துருக்கு. மலைக்கு அதுக்கும் கொஞ்சம் சூடு, அப்படித்தான் அங்கேதான் சூடு இருக்கும், அதனால வச்சிருக்காரு. சரி விடு. இப்போ உனக்கு யாரெல்லாம் கை தட்டினாங்கன்னு நான் பார்த்துட்டேன் பெண்கள் கூட்டத்தில். சரி, இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி கை தட்டினாங்கல்ல, இப்போ நான் கேட்குற ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் உங்க யாரெல்லாம் கை தட்டி இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நான் யார் யார் கை தட்டினீங்கன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுட்டேன். இப்போ நான் கேட்குற கேள்வியை நீ அவங்கள பார்த்து கேளு. அவங்க இந்த தடவை கையெல்லாம் தட்ட வேண்டாம், கை வலிக்கும். கையை மட்டும் தூக்க சொல்லு. பெண்கள் தான் பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன். கையை தூக்க சொல்லவா? ஆமா இருத்தா. கேள்வி என்னன்னு கேட்டுக்க. இப்ப நல்லா கேட்டுக்கணும். ஒரு தடவை தான் சொல்லுவேன். 40 வயசுக்கு உள்ள 16 வயசுக்கு மேல நான்லாம் நல்லா சமைப்பேங்கிற பெண்களை எங்க கையை தூக்க சொல்லு பாப்போம். இப்ப தூக்க சொல்லுவோம் தைரியமான கம்பெனியில தூக்குங்க. ஹலோ ஹலோ ஆண்டி, உனக்கெல்லாம் 70 வயசு, கையை கீழே போடு. அதே மண்டையில சுண்ணாம்பு படிச்சிட்டாங்கல்ல. மிஸ்டர் அங்கிள் இருங்க, யார்த்த தூக்குறது? அந்த இரு தூக்க சொல்லு. அத தூக்குதா தூக்கு விடதா? இன்னொன்னு கோயில் முன்னால உட்கார்ந்து நாடகம் நடக்கலாம். பொய்யா கையை கவனமா அப்புறம் பாத்து இரு. எங்க நீங்க சும்மா இருங்கங்க மோதாவா. என்னத்த ஒரு கை கூட தூக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு அந்த அந்த அக்கா காக்கா 2 3 ஓகே சரி, ஒரு 10 பேர் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோ. ஏன் அவங்க தான் கை தூக்குறாங்க? ஏன் தூக்குறாங்க? காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க புருஷங்க எல்லாம் நாடகம் பார்க்க வரல. வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, மொத்தல கையை தூக்கணும், கையை ஒடிச்சே விடுவேன். நீ வைக்கிறது புளிக்குழம்பா ரஜமான் தெரியல, ஒட்டு தண்ணி உட்காந்து நக்கி குடிச்சுட்டு என்னக்கா சொல்ற? அவர் ஏன்டா தெண்டை மசிலுக்கு வந்தம்மான்னு நினைக்கிறார். எங்க ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ நல்லா சமைப்பாங்க? என்ன செய்யற? நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லலைன்னா காலையில உனக்கு ஒட்டு தின்னதே இல்லைன்னா அதுவும் பச்சத்தீங்க ஆயிரும்னு ஒரு பயந்தேன். அதுவும் பச்சத்தீங்க போயிருந்து ஒரு பயந்தேன். சரி இது எங்க இங்க இருக்க ஆண்கள் நான்லாம் சரக்கு அடிப்பேங்கிற யார் யார் கை தூக்குங்க பாப்போம். ஐ சரி ஒன்று. அப்பா நீ ஒருத்தனாரி என் மானத்தை கெடுத்திய குளங்காக்க வந்த குளம் ராஜா. சரி எங்கே என்ன பிள்ளையா காணா? நான் வேணும் போய் கூட்டிகிட்டு வரவா? நீ எல்லாம் போக வேண்டாம். முக்கியமான அறிவிப்பு, டான்சர் நீ கூட்டம் நொட்டினா முண்டா. ஆமா இருத்தா. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், பெண்கள் மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருப்பா. இப்ப இது என்ன பண்றது? இது பேண்ட் தெரியுது. பேண்ட்டுக்கு மேல தானே இதை போடுவாங்க. இனி என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேல இதை போட்டுருக்கீங்க? இந்த பேண்ட் பேர் என்ன? நான் சொல்றேன் கேளுத்தா, இந்த பேண்ட்டுக்கு பேர் என்னத்தா? என்ன பேண்ட்டுக்கு இது பேண்ட் என்ன பேரு? பேண்ட் தான். பொம்பளை நீ தான் சொல்லணும், நீங்க போடுறதானே. இந்த மாதிரி பேண்ட்ல போடுறது கிடையாதுங்க. என்னம்மா சொல்ற? இது பேர் லெக்கின்ஸ்னு சொல்ற. ஓ லெக்கின்ஸா? இது பேர் லெக்கின்ஸா? அப்புறம் அதெல்லாம் கிடையாது. இந்த பேண்ட்டை தயாரிச்சது யாரு தெரியுமா? என்னைய மாதிரி ஒரு ஆம்பளை தான். காரணம் இருக்குமா? ஏன்னா டெய்லர்கிட்ட பொண்டாட்டி 100 ரூபா காசை கொடுத்து மிளகாத்தூள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, அவர் போனாலும் 100 ரூபாய்க்கு கட்டிங்க போட்டு வீட்டுக்கு வந்துட்டாப்புல போல். என்னைய மாதிரி ஒரு இழிச்சா போய் இந்த மாதிரி ஒரு துணியை கொடுத்து அண்ணே எனக்கு ஆடுறதுக்கு ஒரு பேண்ட்டு தச்சு கொடுங்கன்னு சொல்ல, நல்லா உத்துப்பாரு. இது பேண்ட்டா? அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் முக்கு ரோட்டில் ஒரு மிளகா மில் கம்பெனி இருக்கும்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிளகா அரைச்சி வரும்போது கொட்டும்பாரு ஒரு துணி. இதுவே தெரியாமல் நீங்கள் வந்து லெக்கின்ஸ்னு போட்டுக்கிட்டு ரோட்டில் ஸ்கூட்டியை ஓட்டிக்கிட்டு குண்டி இதை தண்டியை காட்டிக்கிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் வண்டி ஓட்டுறப்பெல்லாம் ஸ்கூட்டியில் யாராவது பெண்கள் வந்தாங்கன்னா பின்னாடியே போக மாட்டேன், வேற பாதையை திருப்பிட்டு போயிரு. ஏன்னா எப்போ பிரேக் போடுவாங்கன்னு எவனுக்கும் தெரியாது, எப்போ எந்த இண்டிகேட்டரை போட்டு எந்த பக்கம் திருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க பிரேக் போட்டு
கூப்பிட்ட நீங்க ஏன் மாத்தி போறீங்க? காரணம் இருக்குமா? என்ன காரணம்? எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பெண்கள் தான். ஏன் எதனால சொல்றீங்க? தமிழ்ல எனக்கு பெண்கள் இல்லாம என்ன சாதனை பண்ண பிடிக்காதுங்கற? அப்படி சொல்லாதீங்க. இருங்க மாமா. பெண் இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு. பேய் வாழும் சுடுகாடா? ஏன் கேக்குற? என் வாழ்க்கை அழிஞ்சு போன காரணமே பெண்கள் தான். அப்ப எங்க கூட நல்லா அடிபட்டு. நான் ஒரு கடையில போய் வேலைக்கு சேர்ந்தேன், ஹோட்டல்ல. இப்போ இந்த வர பொருள் ஐயோ செம்ப பிடிக்க முடியல அவனால. செம்ப பிடிக்கும். இப்போ வேற ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு ஹோட்டலில் போய் மாஸ்டருக்கு வேலை செஞ்சேன். இப்போ தோசைக்கல்லில் போய் என்னை நிற்க சொல்லிட்டாங்க. தோசையெல்லாம் ஓரளவு போடுவேன். இப்போ பெண்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே, வர்றவங்கள கடைக்கு வர்றவங்களை என்ன சொல்லி கூப்பிடுவான்? வாங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி நான் கல்லில் நின்றுக்கிட்டு இருந்தேன். உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு. எப்படி? எங்கள் மாமன் சப்ளையர் உள்ள இருந்து சொன்னாப்புல, 3 ஆம்லேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமன் சொல்லிட்டார். பொண்ணை மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் அங்கிட்டு இருந்து வந்தாங்க. வர்றவங்கள சாப்பிடதான் கூப்பிட்டேன். என்னைய உள்ள விட்டு புருஷன் செவ்வி அரைச்சல அரைஞ்சான். என்னன்னு கேளு, ஏன்னு கேளு. இப்போ நான் ஆம்லேட் போடணும்னா தோசைக்கல் இந்த அவ்வளோ தூரம் இருக்குமா, இப்படி தோசைக்கல் கிட்ட நின்னேன். ஆம்லேட் போடணும்னா என்னென்ன வேணும்? என்ன முட்டை வேணும், வெங்காயம் வேணும், பச்சை மிளகாய் இதெல்லாம் வேணும். ரைட், நல்லா சமைக்க தெரிஞ்ச பிள்ளைதான். இதெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்? கிண்டணும். இதான குடுவன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டேன். இப்போ நீங்கள் அங்கிட்டு இருந்து வர்றீங்க, உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். அப்போ அங்கிருந்தாங்க உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். வர்றவங்கள வாங்க சாப்பிடுவோம் தாங்க கூப்பிட்டேன். இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க நீங்க அங்கிருந்து அப்படி நடந்து வாங்க. மாஸ்டர் ஒரு ஆம்லேட் இந்த போடுறேன். வாங்க வாங்க வாங்கம்மா, ஆம்லேட் சாப்பிட்றீங்களா? அட நான் ஆம்லேட் போடுறதுக்கு குடுவை கீழே கல்லு கீழே வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து, வாங்க மேடம் ஆம்லேட் சாப்பிட்றீங்க, வாங்க மேடம் ஆம்லேட் சாப்பிட்றீங்களா? ஏட்டா இதை தான் கேட்டேன். இதை கேட்டதுக்கு புரிச்சக்காரே யாரை பார்த்து இப்படி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாத்தா. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஓடு கடை ஒன்று வச்சிருந்தேன். நான் வச்சிருந்த நேரமோ என்னமோ தெரியல, ஒரு அம்மா 2 நாள் போகும்போது வரும்போதும் பார்த்துக்கிட்டே போச்சு. சரி இன்னொரு நாளைக்கு ஓடு வாங்கலாம் அப்படின்னு. அந்த அம்மா வந்து கேட்குறப்ப என்கிட்ட ஓடு தீந்து போச்சு. ஓடு தீந்து போச்சுங்கிறத சுருக்கமாக தான் சொன்னேன். அதுக்கு அந்த பிள்ளை புரிச்சியும் கொழுந்தினாரு, கொத்தையும் கொழுந்தினாரு, மாமியை மச்சியும் அங்கு மங்காளி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருச்சு. தீந்து போச்சுன்னு சொன்னதை நான் எப்படி சொல்லிட்டேன், அந்த பிள்ளை எப்படி புரிஞ்சிருச்சுங்கிற? எங்க இப்ப நீங்க ஓடு கேட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஒரு 500 ஓடு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. கேளுங்க பாப்பா. எங்க ஒரு 500 ஓடு கொடுங்க. 500 நல்ல பழக்கம். 500 ஓடு கொடுங்க அப்படின்னு சொல்லி 500 ஓடு கொடுங்க. 500 ரூபா ஓடா? ஒரு 500 ஓடு கொடுங்கன்னு சொல்லி கேள்ட்டா. ஓடா? ஏங்க ஒரு 500 ஓடு கொடுங்க. அப்படித்தான் அந்த அம்மா கேட்டுச்சு. நான் என்ன வந்துட்டு அவசரத்துல வேற வேலையா வண்டி எடுத்துட்டு போகணுமென்ட்டு அந்த அம்மாட்ட ஓடு காலிமா அப்படின்னு போயிட்டு நான். ஓடு காலியா? யார பார்த்தா ஓடு காலியா? என்ன ரவுடி முண்டியா இருப்பா அவளோட. ஆம்பளை நீ தைரியம் இருந்தா நெஞ்சில கைய வச்சு தள்ளுவ. நெஞ்சில தானே அடிச்ச, வேற எதுல அடிச்சா? ஆமா நான் என்ன செய்யட்டும் மாப்பிள்ள, இந்த பிள்ளைய விடாம நீ பாத்துக்க. விடாம நான் பாத்துக்கணுமா? இங்கிட்டு வாழ கிழிச்சு போடாதுல. சரிம்மா நல்லா பேசுறீங்க. உங்களை பார்த்தோன்னே ஆடலாம்னு ஆசைப்படுறேன். ஆடுவீங்களா? பாடுவீங்களா? அடி ரோட்டோட வீட்டுக்காரி, ரோட்டோட வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, நான் கிட்டுமா போகட்டுமா, அடி ஒளிஞ்சு நிற்கும் செவத்த குட்டி, முறைச்சு நிற்கிற சிந்திச்சா செவத்த குட்டி. ஆமா ஆயா ஆயா வந்துருச்சு. கம்மா கரையில சும்மா நின்னதா என்ன பண்ணுது, கம்மா கரையில சும்மா கிடந்தா என்ன பண்ணுது, கம்மா கரையில சும்மா நின்னதா என்ன பண்ணுது, தப்பிக்க நினைச்சு தண்ணியில குடிச்சா என்ன பண்ணுது, போனாது என்ன பண்ணுது.
அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? யோசி பக்கத்துல வா. இப்ப நீ என்ன பண்ண? ஒண்ணும் செய்யல. இப்ப என்னடா பண்ண? பாம் பாம் விளக்கமாறு பிஞ்சு போகணும் அம்மா. யாத்தா நீ? ஆனா பாரு வீரபாண்டி மாமா என்ன நினைச்சான்னு தெரியல. என்ன பண்ண சார்? 2 குண்டி இல்லாத முண்டையை போட்டிருக்காங்க. உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. இருங்க, எனக்காச்சும் இருக்கு. பின்னாடி திரும்ப நல்லா அங்க திரும்ப. நாங்க நம்ப மாட்டோம். ஒண்ணு 2 பேருமே காமிங்க. எங்க நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். நீ நான் காட்டிட்டேன்டா. காக்குறேன். ஏல நான் திருப்பி தானே காட்ட சொன்னேன். விடவா சொன்னேன். அங்க போகாத, கிலோ கணக்கில் வரும். அங்க போகாத. மாப்பிள்ள கிளீன் மாப்பிள்ள. மாமா இங்க வரா. அந்த பிள்ளை ஒரு மாதிரி பாவாடை தூக்குதுரா. அத்தி இங்க வரா. மாமா அந்த 3வது பல்லு சந்தில் ஒட்டியிருக்க மசில் எடுக்க சொல்லு மாமா. ஆமாம்மா. இப்படி திரும்ப கிட்டாவே என்ன பண்ற? திரும்படா அப்படி. மாமா ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் வர வர இப்ப பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு? என்ன காரணம் மாப்பிள்ள? காரணம் இதுதான். இது முதுகா முனியாண்டி விளாசி தோசை கல்லா. ஏங்க இது வந்து மாப்பிள்ள இங்க இருந்து பார்த்தா தெரியல ஒண்ணுமே. இந்த அப்பா பாரு அம்மா. கண்ணு மங்கள தெரியுது. அப்ப அவுத்து போட்டு காட்ட சொல்லவா? எவ்வளவு டைட்டானிக்கா யோசிக்கிற நீ. மந்தோப்பில் இருக்கிற மணிக்குயிலே ஆமன குடிகளையா மனசுக்குள் உன்ன வச்சு உருகுறையே ஒரு நினப்புக்கு தெரியலையா. மாமானு கூப்பிடணும் மடியில மடுக்கணும். மாமானு கூப்பிடணும் மடியில மடுக்கணும். மந்தோப்பில் இருக்கிற மணிக்குயிலே ஆமன குடிகளையா. சொன்ன சொல்லே சொருக்குன்னு குத்துதடி நெஞ்சுக்குள்ளே ஓ நினப்பு வெடுக்குன்னு இழுக்குதடி. ஓ நினப்பானா இருக்கு ஓ நினப்பா நான் வருவேன். ஓ நினப்பா இருக்கு ஓ நினப்பா நான் வருவேன். அது போது ஒரு கோடி ஆசை வச்ச நெஞ்சுக்குள்ள சொன்ன சொல்லே சொருக்குன்னு குத்துதடி. எவன் அடுத்தவன் பொண்டாட்டியை துறானோ அவன் வந்து ஜாலி. இதே காலையில எனக்கு 200 சேர்த்து கொடுக்குற. ஆனா மாப்பிள்ள உனக்கு 200 என்னடா 500 வாங்கிக்க. என்ன சொல்றீங்க? ஏன்னு கேளுங்க. வேலை பார்த்ததுக்கு நீங்க பாடும்போது ஆடுறதுக்கிட்டே நீங்க பாடுனீங்க. ஆமாங்க. ஆனா அந்த பாட்டோட ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. என்னது? பாடின பாட்டு கோகிலா, 2வது பாடின பாட்டு தரணி. ஐயோ இந்த 3 பாட்டுமே முதல்ல நான் தான் பாடினேன். ஒன்னேவே நான் நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கேச்சப் பண்ணிட்டாங்க. ஆட்டைய போட்டாங்க. ரத்த கொதிப்பு யாருக்கு? இந்த பிள்ளை கள்ள புருஷனுக்கு. நான் கேட்கிறேன், கல்யாணம் இந்த நாட உலகத்துல கண்ணிக்கிளியாத ஒரு பொண்ணு வந்தாண்டா. ஆடங்கும்மால கல்யாணம் ஆகல. ஆனா முதராத்திரி முடிஞ்சிருச்சு போன வாரம். கனவுல உனக்கு எல்லாரும் கனவு தான் காண முடியும். அவன் நினைச்சாதான்டா எதுவும் முடியும். ஆமா மாமா. எங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தா மாமா. எங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தா ஒரு சேச்சி பொண்ணு வாங்கி வச்சிருந்தேன். இது வழியாதான் போச்சு, புதஞ்சிருச்சு. அந்த சாப்பிட்டோமே இந்த வீட்டு முன்னால இருந்த ஜேசிபி அது இப்ப வாடகைக்கு திரும்ப வேற ஒண்ணு எடுத்திருக்கோம். ரத்த கொதிப்பு. ஓ மாமனாருக்கு. சரி அப்ப உங்க சித்தப்பனுக்கு. அவரா?
அவர் மாமே வேணுமியா? ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்றீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க? ஏப்பா நீ தான் நோட்டு போட்டு ஆளுகளை ராமரா? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு முச்சக்காடல்ல கடவுளுக்கு அடியே அடியே இவளே நான் போறேன் ஆலே ஆலேலோ தலையோட்டு நீ பிறந்து ஆலே ஆலேலோ மாப்பிள்ள எப்படி அவன் ட்ரைனிங் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்தது. நீ சொல்லி கொடுத்து நக்குனாமா சொல்லி கொடுத்து ஏன்டா மாமா பிடிச்சிருக்கா அந்த அண்ணன் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த அண்ணன் என்ன பிடிச்சிருக்கு? அப்ப நான் தான் உனக்கு பிடிச்சேன். சாகலாம் யாவே இங்க வாத்தா கிட்ட வாத்தா இங்க வாத்தா. மாப்பிள்ள வராதே நல்லது. அம்மாட்ட தவி ஓடிடலாம். ஏமாம்மா ஏமாம்மா என்ன மாப்பிள்ள? நம்மளும் ஊர் சோத்தத்தேன் திங்கிறோம். சரி நம்மளும் வீட்டில் சோறு வேன் திங்கிறோம். ஆமா இந்த புள்ள கை மட்டும் ஏமாம்மா சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு சோத்த தின்னக்கூடாது மாப்பிள்ள. போயாங்கிட்டு வெள்ளி மாலை ராணி மலை குட்டி பிறகொடிக்கோ யானமலே யானமாலே பக்கத்தில ஒட்டி காட்டில் இருக்கே அத்தத்திலே எங்கு புகழ்த்து வந்து இங்கு நான் துவங்கு எங்கு புகழ்த்து வந்து இங்கு நான் துவங்கு அன்னையான சுந்தரியே என தங்கமே பறக்க விட்டு தேடலாமோ தேவதையே காணும். குத்துராண்டி குத்துராண்டி கார்த்திகேய குத்துராண்டி நல்ல பாட்டுதாம்மா. யாரங்க குத்துறாங்க? உன்னே தாத்தா. என்னைய கூட நான் நொட்டாமா. ஏன்டா? மாத்தி பாருங்க. என்னடா ஓத்தவங்கம்மாலாம் பேசுறா மைக்கில். அப்படி வளர்த்துருக்காங்க சரவணே. அப்படியா? என்னது வணக்கம்மா. ஏன் எனக்கு ஆம்பளையா பொண்ணு? ஆம்பளை அதுதானே பார்த்து. ஆம்பளையா? குத்துராண்டி குத்துராண்டி கார்த்திகேய குத்துராண்டி 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 ராசலி வெட்டிய குத்துராண்டி நல்லா இருக்கு. ஆமா இந்த ஆவோடு போடு வளர்ச்சி போடு உட்காந்து போடு. எப்படி போட்டாலும் நிக்கிது அந்த பிள்ளை. மாப்பிள்ள அந்த அளவு ட்ரெயின் பண்ணிருக்கா மாப்பிள்ள. அப்படியா? ஆமா ஆமா பரவாயில்ல. உன்னைய பார்த்தனே நல்லா இருக்கீங்க. இந்த பிள்ளைய பைத்தியமாக்கி விட்டான். ஆமா இவன் கூட எப்போதும் அப்பதான் நல்லா பாடுறீங்க நல்லா ஆடுறீங்க. உங்களை இது பண்ணலான் இருக்கு. இருக்க புறம் அடைக்குது. ப்ரோ நான் ப்ரோ அப்பப்ப புரோ புரோங்க அதத்தா நெஞ்சு வலிக்குதா இல்லையா? இங்க வா அமிச்சு விடுறேன் ரெண்டு பேத்துக்கும். ஏய் எனக்கு வேணாம். நீ நெஞ்சு அமுக்கிற மாதிரி தெரியல எனக்கு. காதல் பண்ணலான்னு ஆசைப்படுறேனே. காதலா? ஆமா காதலா?
தான் பண்ணோம்ல அண்ணே. முந்தா நாள் மதியம் நான் எங்க என்ன பண்ணோம்? அவன் வேற இடத்துல பண்ணலாமா? இது மனித உணர்ந்து கொள்ள மனித காவல் அல்ல. அல்ல அதையும் தாண்டி சத்துட்டு அன்னைக்கு குடிக்க வேண்டியது. இவரு கோரஸ் போறாரு பாரு பின்னாடி இருந்து. ஆமா, அதுக்கு தான் அந்த பாட்டு. எக்கோ எக்கோ. உனக்கு காதல் வந்திருக்கா? செஞ்சிருக்கீங்களா? செஞ்சது இன்ன வரைக்கும் யாருமே ஒன்றும் செய்யலையா? யாரும் ஏப்பா, அது இல்லைன்னு சொல்லு, சத்தியம் பண்ணுது. நம்பு நம்பு. அந்த பிள்ளை சொன்னா நீ நம்பணும். ஏற்கனவே மனப்பாறையிலே நீ பாதி பேர் க்ளோஸ் பண்ண இருந்துடுறாங்க, நீ சத்தியம் பண்ற. வேட்டியை போட்டு தாண்டுவானுங்க, நம்பிராத. ஆமா. உங்க பேர் என்ன, ஊர் என்ன? ஏன் பேரா? கஞ்சி மஞ்சி. இல்ல இல்ல ஆமாம்மா, நான் தானே குடிச்சேன். சுடுதலியா? சுடுதலியா? அது இது சுடுதலியா? இல்ல இல்ல சுடுதலிதான், இது சுடுதலிதான். பார்த்து குடிங்க, அடைக்க போகுது. தம்பி லைட்டை கொஞ்சம், தம்பி கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் கலந்துருக்கேன். சரி, அது ஒன்று. என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அதுக்குன்னு என்கிட்ட என்ன கேட்டீங்க? பேர் கேட்டீங்க தானே என்கிட்ட? ஆமா. என் பேரு காட்டு ராணி. என்ன ராணி? காட்டு ராணி. காட்டுராணி. நான் ஒத்துக்குவேன். ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணும்? ஒத்துக்கும் தான் என் பேரு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. என்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி. அதானே, கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்குமே. தாலி சங்கிலிமா. அப்படி சொல்லி நீ பேசுற ஏடா கூட. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என் பேர் கார்த்தி. எங்க ஊரு இதாண்டி. டி வாடி போடின்னு வச்சுக்க. இல்லடா, இதை தாண்டி ஊர் புளியங்குளம் எங்க மாமியார் வீட்டுக்கு போவேன். நான் உண்மையை சொல்லட்டா? என் உண்மையான பேர் சிந்திச்சா. எத்தனை படிக்கிறீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன். இப்போதானே 9ஆவதே போகிறேன். யார் சொன்னது? அப்புறம் என்ன +2ங்கிற? சரி, பரவாயில்ல. படிப்ஸும் சேர்ந்து லவ்ஸ் எப்படி தெரியுமா? எப்படி? உனக்கு நான் செம்மீனை தூது விடுறேன் இன்னைக்கு. செம்மீனை தூது விடுறீங்களா? ஹலோ செம்மீனே செம்மீனே அவகிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மழை கொண்டு வாரி மஞ்சள் தாண்டியும் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. கால் கடுக்க காத்திருந்தேன், கண்ணிரண்டில் பூத்திருந்தேன், காரணத்தை நான் அறிவேன். தினசரி அன்றாடம் சேவல் பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது யார் தடுத்தோ ஓயாது நானும் கொண்ட மஞ்சள் தீராது நானும் கொண்ட முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையும் தருக. முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையும் தருக. முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையும் தருக. அது வானத்து மேலு பள்ளானது ஓடத்தின் மேலு, நிலா அது வானத்து மேலு பள்ளானது ஓடத்தின் மேலு, வெள்ளானது தேடு துண உண்ம தேடு இளம் காலாட்டோ விடுஞ்சா தாண்டீரோ. நிலா அது வானத்தின் மேலு பள்ளானது ஓடத்தின் மேலு, கூந்தல் கொண்டு வாடுதங்கே என் விரலா போட்டு வைக்க வெற்றி ஒன்று வாடுதங்கே இருவரும் அன்றாடம்
நான் திரும்பி வரும்போது ஓயாது நானும் கொண்ட மோகம் தீராது நானும் கொண்ட தாகம் சின்னே சொன்னேனே உன்கிட்ட சொன்னேனே செல்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரி உங்கள் தாடியும் குங்குமமும் தாரி லா 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 இது உங்க காதலா? உங்களை பார்த்தனையும் எனக்கும் 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 உனக்கு என்ன வருது? நீர் கடுப்பா வருது? இப்போதே சத்து நிறைய போறேன். எனக்கும் காதல் வந்துருச்சு. அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் எடுத்துறேன் கேளுங்க. என்ன பண்ண நாசமத்து போறவனே பார்வையில் என்னோட இவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னா நீ கல்யாணம் பண்ணிடாத. மாப்பிள்ள மண்ட முடிய முணந்து பார்த்ததுக்கே இப்படின்னா அப்புறம் நீ அதே கண்ணே கட்டி கரும்பே என் கனி அமுதே உன் இதழோடு இதழ் வைத்து கட்டி பிடித்து நல்லா அப்படிங்க. என்ன சிமெண்ட் முட்டை மாதிரி இருக்குது? முத்தம் கொடுத்தா பாரு கிட்ட வரும்போதே பல்லு இந்தனாத்தனாருது. அப்படியே ஜைஸா கம்பெனி கொடுக்குறேன் நீயும் போய் என்ன பிள்ளைய வர சொன்னா பிசாஜி வந்து நிக்குது. இவர் வந்து அப்பா முதல் வரத்தையும் ட்ரைனிங் எடுக்கிறது. ஓ இங்க இருந்த பிள்ளை எங்கயா? என்னாச்சு? நான் எங்கே தேடுவேன். போயிருச்சா? சரி இவ போனா போகட்டும்.
நான் போறேன் அவங்க அம்மா கிட்ட. ராமர் வெட்டுவேன். எதுக்கு? நீ மதுரை விட்டு போக முடியாது. எதுக்கு? அடே அப்பா, அது வேறயா? குராக்கி அங்கேயே ஜாஸ்தியா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு அருமையான